எல்லாரும் நான் பேசுறது கேளுங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான், மீட்டிங்கை மட்டும் நீங்க வந்து ரொம்ப கிளீனா லிசன் பண்ணீங்கனாவே, உங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணலாம், இந்த பிசினஸ் நம்மளால பண்ண முடியும், நம்மளும் சக்சஸ் பண்ண முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். மீட்டிங்கை நீங்க லிசன் பண்ணாம நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும், உங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து சோர்வு அடைஞ்சிரும், நின்னு போயிருவீங்க. இததான் உங்க டீம்ல எல்லாத்துக்கும் சொல்லணும். உங்க டீம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா, அவங்க மீட்டிங்கை லிசன் பண்ணணும், அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேவா? மீட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டு பேர் உள்ள இருப்போம். ஆனா அவங்க பக்கத்துல இருக்காங்களா, போன் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்களான்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்குதான் சொல்றேன், மீட்டிங்கை நீங்க லிசன் பண்ணிக்கிட்டே மீட்டிங்கை லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிக்கிட்டே வந்து நீங்க டிவி பார்த்துக்கிட்டோ இல்ல வந்து வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிக்கிட்டே நீங்க வந்து இதை சவுண்டு கம்மி பண்ணி வச்சுட்டு இல்ல வந்து ஸ்டேட்டஸ் வேற ஏதாவது வந்து வீடியோ யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நம்ம இதை பண்ணணும், இதில் சாதிக்கணும் தான் வந்திருக்கோம். அப்போ அதை வந்து தப்பு பண்ணாதீங்கன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து யாரெல்லாம் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க, யாரெல்லாம் எப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு சிலர் பண்ணுற தப்பு, ஒரு சிலர் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சி, இது மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, அவங்களும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் சும்மாவா சொல்ல போகிறேன்? எதுக்கு நான் ஒவ்வொரு டைமும் நான் இதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்? ஏன்னா வந்து டீமுக்குள்ள நல்லா பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களே வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பின்னாடி நம்ம வந்து ஒரு ஷேடோ ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் மீட்டிங் பார்க்குறாங்க, மீட்டிங்குள்ளே தான் இருக்காங்க, என்ன நடந்துச்சு என்ன கேட்டால் ஒன்றும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம ஈஸியாக அவங்களை அப்போ இந்த மாதிரி தான் பெரும்பாலானோர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும்? மீட்டிங்கை லிசன் பண்ணீங்கன்னா, மீட்டிங்கை காது கொடுத்து நீங்கள் மீட்டிங்கை ஒவ்வொரு நாளும் கேட்டு முடிச்சிங்கன்னா, 8 to 9 மீட்டிங்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு முடிச்சிங்கனாவே இந்த பிஸ்னஸில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். என்ன நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன ஒரு ரிஜெக்ஷன் வந்து வந்தாலும் சரி, டெய்லி மீட்டிங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனால் மீட்டிங் நீங்கள் சரியாக லிசன் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அலுப்பு தட்டிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதே கிடைக்காது. மீட்டிங்கை ரெகுலராக எல்லா நாளுமே வந்து லிசன் பண்ணுங்க. ரொம்ப டிசிப்ளின்டாக லிசன் பண்ணுங்க. நமக்கு 24 மணி நேரம் இருக்குங்க. எல்லா நேரம் அந்த வேலை இந்த வேலை, நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, பிளா பிளா பிளா, டிவி அது இதுன்னு. ஏங்க அந்த 1 hour மீட்டிங் நடக்கிற அந்த 1 hour பார்க்கணுமா? நான் தான் இங்கே இருக்கிறேன். மீட்டிங் நடக்கிற அந்த இப்போ நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே டிவி முன்னாடி நின்றுக்கிட்டு நான் இப்போ மீட்டிங் பேசிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி பண்ணுறீங்க. நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இல்லை யாரு கூடயோ பேசிக்கிட்டே வந்து கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? நான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு நான் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒர்த்தாக இருக்குமா? அந்த விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அது வந்து ஒன்றுத்துக்கும் அப்புறம் பிரோஜனம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இதை வந்து சாதிக்கணும், இதில் எப்படியாவது முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களை அறியாமலே சரி இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய தப்பு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராமல் ஸ்ட்ரகிள் பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் வந்து மீட்டிங்கை லிசன் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட் வருது வரல, நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலை, உங்களுக்கு நீங்கள் முடியும், எனக்கு எப்படின்னு தெரியல, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மீட்டிங்கை வந்து லிசன் பண்ணுறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா? மீட்டிங்கை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஏதாவது வந்து திறமை தகுதி வேணும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன். இல்லை ஃப்ரீ தானே, ஜாயின் பண்ணிட்டு கம்முன்னு வந்து உட்காருங்க, காது கொடுத்து கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்படிதான் பண்ணணும், நான் பண்ணுறது கரெக்ட், கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணுவீங்க, தெளிவாக மூவ் பண்ணுவீங்க. மீட்டிங் தான் ஓகேங்களா? அந்த மீட்டிங் 1 hour அந்த மீட்டிங்கில் பேசுகிறத கேட்கும்போது தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் மட்டும் எப்பயுமே எக்ஸ்கியூஸ் சொல்லிடாதீங்க. இந்த விஷயத்தில் மீட்டிங்கை அட்டன் பண்ணுற விஷயத்தில் மட்டும் எப்பயுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இது பார்க்கணும் அவ்வளோதான். ஓகேவா? வேறு என்ன வேணால், இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல, இன்றைக்கி வந்து என்னால் வந்து பேச முடியல, இன்றைக்கி ஒரு ஒர்க்கு, இன்றைக்கி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, ஓகேவா, இன்றைக்கி எனக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, வாட் எவர் இட் இஸ், ஓகேவா,
ஆனா மீட்டிங்க்கு மட்டும் வந்துருங்க. மத்த வேலை பண்ண முடியுது, பண்ண முடியல. ஒரு நாள் முடியுது, முடியல. மீட்டிங்க்கு மட்டும் ஒரு நாள் கூட. எப்படி? ஒரு நாள் கூட. அதுதான் இன்னைக்கான லேர்னிங் வீடியோன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா இதே தான் நான் பேசியிருப்பேன். லேர்னிங் வீடியோல. அந்த டைம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சின்சியரா, டிசிப்ளின்டா குடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். முயற்சியே நீங்க வந்து ஆ பண்ணல. அந்த முயற்சியே வந்து வீண் முயற்சியா இருக்கு. ஓகே. பண்றேங்கிற பேர்ல பண்ணாம இருக்கிறது தான் அது. குடுக்குறீங்க, டைம்னு குடுத்துட்டு Zoomல ஜாயின் பண்ணிட்டு, அப்புறம் கேட்கவே இல்லைன்னா அது என்ன கணக்கு அது? யார் கணக்கு அது? அதனால தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டடா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, யாரும் உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, மீட்டிங் டைம்ல வந்து எதுவுமே பேசாம, இந்த பிரேயர் டைம் நம்ம ஸ்கூல்ல வந்து பிரேயர் பண்ணும்போது எப்படி சைலண்டா இருந்துட்டு அதை மட்டும் கேட்போம் இல்லையா? யாரும் பேச மாட்டோம். பேசினா வந்து அந்த மாதிரி வந்து உங்களை நீங்க வந்து ஒரு தனியா ஒரு ரூம்ல வந்து இது பண்ணிட்டு இல்ல கூட சேர்ந்து பாக்குறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலும் யாரும் பேசாம அதை மட்டும் தான் கேட்கணும். நீங்க அது கூட ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க 4 பேர் சேர்ந்து அந்த பாயிண்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் 4 பேர் போய் இன்னும் 4 பாயிண்ட் போய் காது கொடுத்து முழுசா கேட்கணும், லிசன் பண்ணணும். அது வந்து இந்த ஹேபிட்டை வந்து தயவு செஞ்சு வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹேபிட் வந்து இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ்ல நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். இந்த மீட்டிங் டெய்லியும் ஒரு மணி நேரம் 8 to 9 பார்க்கறதுக்கான பொறுமை இருந்தால் தான். பொறுமை, மீட்டிங்கை பார்க்கறதுக்கு பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக டெய்லி மீட்டிங்கை பார்க்கணும். ஓகே. ரொம்ப அனல் பறக்க அவசரமாக அது இதுன்னு நம்ம வந்து பறக்கிறதுக்கு பாயறதுக்கு தான் இருக்கும். அப்படி அவ்வளோ இது வந்து அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணி என்ன தான் நம்ம சாதிக்கிறோம்? 1 மணி நேரம் பொறுமையாக ஒவ்வொரு நாளும், பொறுமைங்கிறது ஒரு நாள் இருக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் இதுக்குன்னு டைம் கொடுத்து உட்காந்து பொறுமையாக மீட்டிங்கை லிசன் பண்ணணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பொறுமையோட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொறுமையை வச்சு நிறைய பழமொழி உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை, ஒரு நிதானம் கண்டிப்பா தேவை. ஏன்னா இங்க இந்த பிசினஸை வந்து கிவ் அப் பண்ணிட்டு இந்த பிசினஸை விட்டுட்டு போறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்கை கன்சிஸ்டண்டா பார்க்காதவங்க, மீட்டிங்கை சரியா பார்க்காதவங்க, மீட்டிங்கை சரியா காது கொடுத்து கேட்காதவங்க, மீட்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு ரிசல்ட்டே வரலைனாலும் மீட்டிங்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு 1-2 டைம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வரலன்னு அப்செட் ஆகிட்டு இனிமேல் நான் வந்து என்னால் முடியுமா, இனிமேல் என்னை கூப்பிடலாமா, யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்னு சோர்ந்தவங்களும் ட்ரைனிங்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப நான் யாரையும் கூப்பிடவே மாட்டேங்கிறவங்க கூட திரும்ப ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் ட்ரைனிங் பார்த்துட்டு திரும்பவும் பண்ணலாமே, இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் இந்த விஷயம் சொன்னாங்கல்ல திரும்ப பண்ணலான்னு தோணும். இல்லை திரும்ப ரிசல்ட் வரலங்கும் போது திரும்ப ட்ரைனிங்கை மட்டும் வந்துட்டு இருக்காங்க, பண்ண மாட்டேன் நான் வேலை செய்யல, ட்ரைனிங்கை மட்டும் பார்க்குறாங்க. திரும்ப ஒரு நாள் ட்ரைனிங்கில் ட்ரிகர் ஆகும், திரும்ப பண்ணலான்னு தோணும். ஓகேங்களா? ட்ரைனிங்கை மட்டும் பார்த்தா உங்களுக்கு எது வருதோ வரலையோ, எது நடக்கலையோ, ட்ரைனிங் உங்களை எல்லாத்தையும் பண்ண வைக்கும், எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனால் நீங்கள் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அது வந்து நின்று போயிடும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெஸ்டேஜோட சக்ஸஸ் சீக்ரெட்டே வந்து இதுதான். இந்த சூட்சமத்தை, இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயத்த மறக்காம இது நிறைய பேருக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப சொன்னதெல்லாம் இப்ப கேட்டது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இது உங்களால உணர்றதுக்கு டைம் எடுக்கும். இதெல்லாம் வந்து உங்களால வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா உண்மையாலும் புரியாது. இன்னும் 4 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்களாம் வந்து ட்ரைனிங்ல இருப்பீங்களான்னு தெரியாது. இருப்பேன்னு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்ப உங்களை மாதிரி சொன்னவங்கள்ல பல பேர் வந்து இப்ப இல்லையே, பல நாட்கள் முன்னாடி, மாதங்களுக்கு முன்னாடி சொன்னவங்க இப்ப இல்லையே. அப்ப நீங்களும் நாளைக்கு இருப்பீங்களா? இப்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் தோணும். நீங்க தான் முடிவு எடுக்கணும்.